தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று செப்டம்பர் 29 பதவியேற்பார் என ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பதிலாக டாக்டர் கோவி செழியன், சா மு நாசர், பனைமரத்துப்பட்டி ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சராக பதவியேற்க உள்ளனர். இந்தியாவில் முதலில் துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் பீகாரைச் சேர்ந்த அனுராக் நாராயணன் சின்ஹா. அவர் 1937 முதல் 1939 வரையிலும், 1946 முதல் 1952 வரையிலும் பீகாரின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆந்திராவின் நீலம் சஞ்சீவ ரெட்டி, மேற்கு வங்கத்தின் ஜோதி பாசு, கர்நாடகத்தின் சித்தராமையா, எடியூரப்பா, பீகாரின் சுஷில் குமார் மோடி என பல முக்கிய தலைவர்கள் துணை முதல்வராக பதவி வகித்திருக்கின்றனர். வட மாநிலங்களில் பல ஆண்டுகளாக துணை முதல்வர் பதவி இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் முதலாக 2009 தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் அதிமுக ஒன்றிணைந்த பிறகு 2017 ஆண்டு OPS துணை முதல்வரானார். அதனைத் தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவில் இருவரும், அதிமுகவில் ஒருவரும் இதுவரை துணை முதல்வராக ஆகியுள்ளனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து திமுக வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு 2019 ஜூலை 7 இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2021 சேப்பாக்கத்தில் போட்டியிட்டு வென்ற அவர் 2023 டிசம்பர் 14 அமைச்சராக பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பதவியேற்க உள்ளதை அடுத்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழக மக்களின் ஏற்றத்துக்காக பெரியார், அண்ணா, கலைஞர் வகுத்து தந்த பாதையில் மாண்புமிகு முதல்வரின் வழிகாட்டலில் சக அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என கூறியுள்ளார். மக்கள் நாயகம் சேனல் முழுமையான செய்திகளை வழங்கி வருகிறது. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.